அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள், நித்திரையாயிருக்கிறாள் என்றார். ஆண்டவர் வாய்ந்து வருகிற முதல் வார்த்தை பாருங்க, பிள்ளை மரிக்கவில்லை. ஆனால் பிள்ளை மரித்திருக்கிறதங்க, அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பிள்ளை மரிக்கவில்லை. ஆண்டவர் பார்வை பாருங்க. ஆண்டவர் இயேசு தன்னோடு கூட 3 சீஷரை அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது தகப்பன் தாயும் இந்த 3 பேர் அவர்களோடு வீட்டுக்குள்ள வர்றாரு. வந்தால் முறைப்படி அடக்கம் பண்ணுவதற்கான சடங்குகள் நடந்து கொண்டு, இப்பொழுது யவீரு தகப்பம் வந்த உடனே இருக்கிற சவுண்டால ரொம்ப அதிகமாயிருச்சு என்றால், யவீரு விசுவாசிப்பதற்கு எந்த ஒரு அறிகுறி இல்லைங்க. அங்க சூழ்நிலை எல்லாம் எதிராயிருக்கிறது. அடக்கம் பண்ணுவதற்கு சகல ஆயத்தம். அழுது புலம்புற மக்கள் தாரை தம்பட்டம் அடித்து அழுது புலம்பி அந்த வீடே அடக்கத்துக்கு சரியாயிருச்சுங்க. இப்போ அப்படிப்பட்ட எதிரான நிலைமையிலே தான் அப்பா சொல்றாரு, இவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பார்வை ஆச்சரியமானது. கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா உங்க வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். உங்கள் பார்வை சரியா இருக்கணும்னா வார்த்தை சரியா இருக்கணும். ரெண்டும் சரியா இருந்தா தான் அங்க சரியா பார்க்க முடியும், அற்புதம் நடக்குங்க. பார்க்குற பார்வை வேற, வார்த்தை வேறனா ஒன்றும் நடக்காது. இப்படி இந்த பார்வை, இந்த வார்த்தை, இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா போகணுங்க. அப்படித்தான் ஆண்டவர் சும்மா பார்த்துட்டு போகல. சொல்றாரு பாருங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீங்க என்ன நிலைமைக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. பயப்படாத பிரதர், பயப்படாத சிஸ்டர். உன் கண்ணீர் எனக்கு தெரியும், உன் வியாகுலங்கள் எனக்கு தெரியும், உன் வேதனைகள் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டவர் பயப்படாதே, நீ விசுவாசத்தை விட்டுறாத. யவீரோடு கூட நடந்து வந்த ஆண்டவர் நான் உன்னோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேன். உன்னை ரட்சித்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையில உன்னோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறேன், நீ பயப்படாதே. இன்னைக்கு ஆண்டவர் சோர்ந்து போயிருக்கிற பலனற்று உங்களுக்கு சொல்கிறார், பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ள இருங்க, நமக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.